ஈஷா யோகா மைய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. ஈஷா யோகா மையத்தில் காவல்துறை சோதனை நடத்த உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் அனுமதி வழங்கி உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் அதற்கு தடை விதிக்க கோரி ஜக்கி வாசுதேவ் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் தற்போது உயர்நீதிமன்றம் உத்தரவுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் காத்திருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, விவரங்கள். கோவை வடவள்ளியைச் சேர்ந்த முனைவர் காமராஜ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஆட்கொணர்வு வழக்கு ஒன்று தாக்கல் செய்திருந்தார். அதில் தனது 2 மகள்கள் கீதா மற்றும் லதா ஆகியோர் ஈஷா யோகா மையத்தில் யோகா கற்றுக்கொள்ள சென்றதாகவும் அங்கேயே தங்கிவிட்டதாகவும் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக ஏற்கனவே ஆட்கொணர்வு வழக்கு தொடர்ந்த போது சென்னை உயர்நீதிமன்றம் கோவை மாவட்ட நீதிபதி ஆய்வு செய்து அறிக்கை அளிக்குமாறு உத்தரவிட்டதுடன் இருவருமே சில நாட்கள் வெளியிடத்தில் தங்கியிருக்க வேண்டும் என்றும் அதன் பின் அவர்களின் மனநிலையை ஆய்வு செய்ய வேண்டும் என்று சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. தங்களை தொந்தரவு செய்யக்கூடாது என்று மகள்கள் சிவில் வழக்கு தொடர்ந்ததாகவும் இதன் காரணமாக தானும் தனது மனைவியும் மன ரீதியாக கடுமையான பாதிக்கப்பட்டுள்ளதாக மனுவில் தெரிவித்திருந்தார்கள். தனது மகள்கள் ஈஷா யோகா மையத்திலிருந்து வெளிவந்தால் அவர்களை தொந்தரவு செய்ய மாட்டோம் என்றும் பெற்றோர்கள் தரப்பில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி சிவஞானம் கொண்ட அமர்வானது மகள்கள் இருவருமே அவர்கள் முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டு அவர்களிடம் நீதிபதிகள் நேரடியாக விசாரணை செய்தார்கள். அப்போது பெற்றோர்கள் தங்களை கேவலப்படுத்துவதாக மகள்கள் தெரிவித்த போது அதற்கு நீதிபதிகள் குறுக்கிட்டு நீங்கள் முற்றும் துணிந்த ஞானிகளாக பின் அதை ஏன் பொருட்படுத்துகிறீர்கள் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். ஈஷா யோகா மைய நிறுவனம் ஜக்கி வாசுதேவ் தனது மகளுக்கு திருமணம் செய்து வைத்த புகைப்படத்தை பார்த்த நீதிபதிகள் தனது மகளுக்கு மட்டும் திருமணம் செய்துவிட்டு இவர்களை சன்னியாசிகளை ஆக்குவது ஏன் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியதோடு ஈஷா யோகா மையத்தின் மீது எத்தனை வழக்குகள் நிலுவையில் உள்ளது என்ற விவரத்தை தாக்கல் செய்யவும் காவல்துறைக்கு உத்தரவிட்டார்கள். அதன்படி காவல்துறை தரப்பிலும் ஈஷா மையத்தில் தொடர்ந்து 2 நாட்களாக சோதனையானது நடைபெற்ற நிலையில் ஈஷா மையம் தரப்பிலும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு விளக்க அறிக்கையும் இந்த வழக்கு வந்த அன்றைய தினமே வெளிவந்தது. அதில் ஈஷா யோகா மையத்திற்கு எதிராக பல்வேறு தவறான கருத்துக்களை தெரிவித்து வருவதாகவும் காமராஜ் என்பவர் வேண்டுமென்றே பொய்யான தகவல்களை கூறி இந்த வழக்கை தொடர்ந்துள்ளதாகவும் இந்த வழக்கில் தாங்கள் சட்ட ரீதியாக சந்திக்க தயாராக இருப்பதாகவும் ஈஷா மையம் தரப்பில் ஒரு அறிவிப்பானது வெளியிட்டுள்ளது. தற்போதுதான் இந்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி SM சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி சிவஞானம் அடங்கிய அமர்வு காவல்துறை எத்தனை வழக்குகள் ஈஷா மையத்தின் மீது இருக்கிறது என்பது குறித்து அறிக்கை அளிக்க சொல்லி உத்தரவிட்ட இந்த உத்தரவை எதிர்த்து தற்போது ஈஷா மையம் தரப்பில் உச்ச நீதிமன்றத்தில் இன்று காலை தலைமை நீதிபதி அமர்வு முன்பாக ஒரு முறையீடு செய்யப்பட்டது. தலைமை நீதிபதி சந்திரசூட் அமர்வில் மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி இந்த முறையீடு செய்தார். அப்போ பின்னர் இந்த நீதிபதிகள் ஈஷா யோகா மைய விவகாரம் தொடர்பாக காவல்துறை விசாரணைக்கு உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவுக்கு தடை விதிப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு தற்போது இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. சரவணன், ஈஷா யோகா மையத்தில் காவல்துறை விசாரணை நடத்தலாம் என்ற உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.